கைஸ் ஐபிஎல் வேற பக்கத்தில் வருது. எங்கே பார்த்தாலும் மோக் ஆக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் நம்ம சீக்கா இப்போ ஒரு மோக் ஆக்ஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தாரு. அதை பற்றின ரிவ்யூ, அவர் எந்தெந்த பைஸ் பண்ணியிருக்காருன்னு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் நம்ம ரிஷப் பண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு கைஸ். அதுவும் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சீக்கா மோக் ஆக்ஷனில் எடுத்த பைஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிக்கு நம்ம புவனேஸ்வர் குமார் 10.50 crores. அவர் என்ன பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன்லேயும் சரி தான் 10.50 crores போக மாட்டார். அதுலேருந்து கம்மியாக தான் போவார். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம சீக்கா கண்டக்ட் பண்ணியிருந்தார்ல அந்த மோக் ஆக்ஷனில் 18 players வரை தான் எடுத்திருந்தாங்க. அதுவும் டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி 18 players வரை தான் எல்லா டீமும் எடுத்திருந்தாங்க. ஆனால் நடக்க போகிற ஆக்ஷனில் அப்படி கிடையாது. 24 players வரை நம்ம ஆக்ஷனில் நம்ம இது பண்ணணும், எடுத்து நம்ம ஸ்குவாடை நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இதிலிருந்து பாதி ரேட்டு அப்படின்னா 10.50ன்னா 5.25 crore தான் அவர் போக்கு ஒர்த்து. என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து தான். ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது கைஸ். அடுத்த பிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் 8.15 crores. என்னை பொறுத்த வரைக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வின் எவ்வளோக்கு போவார்னா 5 to 6 crores தான் போவார். அதுவும் சென்னை சூப்பர் கிங்ஸு அவருக்கு வேண்டி 5 crores மேலே பிட்டே பண்ணான்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் ஆக்ஷனில் என்ன நடக்குதுன்னு. அப்புறம் கான்வே 8 கோடிக்கு எடுத்திருக்காரு கைஸ். கான்வே 8 கோடிக்கு பிட் பண்ணி எடுத்திருக்காரு. ஆர்டிஎம் கார்டு அவர் மேலே யூஸ் பண்ணலை. அப்போ யார் மேலே ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரச்சின் ரவீந்திரா மேலே. அவர் எத்தனை கோடிக்கு எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5.5 crores ரச்சின் ரவீந்திராவை சென்னை சூப்பர் கிங்ஸ் பிடிச்சி போட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு ஒர்த்தான ஒரு பை பண்ணியிருக்காங்க கைஸ். ராகுல் சகரா 5.75 crores எடுத்திருக்காங்க. என்னை பொறுத்தவரை இது ஒரு ஒர்த்தான பை கைஸ். ஏன்னா நம்ம இம்ரான் தாஹிருக்கு அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸில் ரெஸ்ட் ஸ்பின்னர் யாருமே இருந்ததில்லை. ஸோ இந்த ஆக்ஷனில் மட்டும் இல்லை, நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் கூட ஒரு மோக் ஆக்ஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தார். அந்த ஆக்ஷன்லேயுமே நம்ம ராகுல் சஹரை சிஎஸ்கே டீம் தான் வாங்கியிருந்தாங்க. அப்புறம் ஃபேஃபை 6 கோடிக்கு எடுத்திருந்தார் சீக்கா. கேட்டப்போ அது ஹோம் கம்மிங், அது கம்மிங், இது கம்மிங்னு எல்லாம் சரி தான், ஹோம் கம்மிங்கு. ஆனால் டெவான் கான்வே, அப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாடு, ரச்சின் ரவீந்திரா இருக்கார். இது போக இன்னொரு பையும் கூட பண்ணி போட்டிருக்காரு கேல் மேயர்ஸ். ஸோ இந்த 4 பேருக்கு நம்ம எந்தெந்த ஸ்லாட்டில் நம்ம அவங்கள இறக்கி விடுவோம், தம்பி நீ இதில் போய் அடுப்பா, இதில் போய் அடுப்பான்னு நம்ம எந்தெந்த பிளேயர்ஸாக இறக்கி விடுவோன்னு அவர் கொஞ்சம் கூட யோசிக்கலை. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈசாலா பாய்ஸ் மாதிரியே நம்ம டீம் அந்த மோக் ஆக்ஷனில் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த பை யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் ஹூடா. ஆமாம், இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே அவருக்கு வேண்டி பிட் பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை ஆக்ஷன்லேயும் இன்ட்ரெஸ்டட் தான் இருப்பாங்க, பிட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். ஓகே, நம்ம இப்போ ஓவரால் ஸ்குவாடை பார்ப்போம். ருத்ராஜ் கெய்க்வாட், ஃபேஃப் டு பிளஸ்ஸி, டெவான் கான்வே, அப்புறம் தோனி, கேல் மேயர்ஸ், ஜடேஜா, சிவம் டுபே, ரச்சின் ரவீந்திரா, ரவிச்சந்திரன் அஸ்வின், தீபக் ஹூடா, பத்திரனா, புவனேஸ்வர் குமார், தீபக் சஹர், முஸ்தபிசுர் ரஹ்மான், மெஹ்டி ஹசன், அப்புறம் வைஷாக் விஜயகுமார், ராகுல் சகர், சிமர்ஜீத் சிங். இவ்வளோ 18 பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கு சீக்கா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா 54.5 crores. டோட்டலி 55 crores தான் பர்ஸ் அமௌண்ட்டு. 18 பிளேயர்ஸுக்கு வேண்டி 54.5 crores ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு கைஸ். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. சிஎஸ்கேல இந்த வருஷம் எந்த பிளேயர் உள்ளே வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பிளேயர் நேமையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம ரிஷப் பண்ட் இப்போ அவரோட ரிட்டன்ஷன் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட், அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காரு. அது என்னன்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் அவரை ரீட்டைன் பண்ணாததுக்கு காரணம் அமௌண்ட்டு கிடையாது, அதாவது மணி கிடையாது. ஸோ வேறு ஏதோ தான் அதுக்கு காரணம்னு சொல்லியிருக்காரு. அதை நான் அடித்து சொல்லுவேன் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காரு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, எனக்கு தெரில. ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் காய்ஸ்.